இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சமையல்ப்பா? இந்த வருமா சாப்பாடு அரிசி சாதம். ஓஹோ! பொன்னி அரிசி சாப்பாடு. ஆமாப்பா. ஆமா. இது என்னமோ தேங்காய் பால் சிக்கன் பண்றேன்னு சொன்னீங்க. அதாம்மா தேங்காய் பால் சிக்கன். தேங்காய் பால் சிக்கனா? எப்படி இருக்கு பாருமா. நல்லா இருக்கு. நல்லா அப்புறம் இருக்கு. அப்புறம் இந்த பாரு ரசம். தக்காளி ரசமா? தக்காளி ரசம். ஆமா. தக்காளி சரி. ரசம். முட்டை வேக வச்சு வச்சிருக்கேன். சரி. முட்டை. முட்டை. தயிர் ஆமா. வேற இருக்கு. தயிர் கெட்டி தயிர் வேற இருக்கு. இருக்கு. ஆமா. ஆமா. அப்புறம் கருவாடெல்லாம் இருக்கு. இது என்னமோ வெங்காயம் போட்டு தொக்கு பண்றேன்னு சொன்னீங்க. ஆமாப்பா. ஆமா. நேரம் ஆயிடுச்சு. ஆ. அதனால தொக்கு வந்து ஆ. இப்ப பண்ணல. பிறகு பண்ணுவோம் நீயே பண்றான்ட்டு ம். பல்லாட்டு தொக்கு ரெடியா வச்சிருக்கோம். இந்த கருவாடை எடுத்து இப்படி காட்டுங்க பார்ப்போம். நல்லா பெரிய கருவாடா இருக்கே. நல்லா இந்த கருவாடு எப்படி இருக்கு? நல்லா நல்ல ஜம்முன்னு இருக்கும். என்ன கருவாடு இது? இது ஷீலா மீன் கருவாடுமா? சீலா மீன். உங்க ஊர்ல சீலா மீன் சொல்லுவாங்க. இல்ல வெலை மீன் கருவாடு. வெலை மீன். ஓகே ஓகே ஓகே. உங்க ஊர்ல இது சீலா மீனா? வெலை மீன் கருவாடு. வெலை மீன் கருவாடு. கருவாடிலே வளர்ந்து கருவாடிலே பிறந்தவங்க. நாங்க கருவாடுலயே பிறந்தவங்க. ராமேஸ்வரத்துக்காரவங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பேரெல்லாம் மாத்தி சொல்லாதீங்க. பேரெல்லாம் மாத்தி சொன்னா எங்களுக்கு தெரியாதா? இது வந்து வெலை மீன் கருவாடு. நல்லா பெரிய வெங்காயம் இருக்கு பத்தியலா, நைஸா நறுக்கி போட்டு இதை நல்லா கழுவிட்டு நல்லா சதையெல்லாம் எடுத்துட்டு என்ன ஒன்று மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டால் போதும். இதுலேயே உப்பு நிறையா இருக்கும். அதனால கழுவிட்டு போட்டு உப்பு போட வேண்டியதில்லை. நல்லா சுருளை சுருளை வணக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பரான இது வெலை மீன் கருவாடு தொக்கு. தொக்கு. ஆமா. எனக்கு நீங்க செய்யறேன்னு சொன்னீங்க, சரின்னு சொல்லி விட்டேன். ஆனா பார்த்தா எல்லாம் செஞ்சிட்டிய. தேங்காய் பால் சிக்கன் பண்ணியிருக்கிறீங்க, இதை மட்டும் விட்டுட்டிய. பார்த்தீங்களா? தேங்காய் பால் சிக்கன் சூப்பரா இருந்தது. நல்லா இருக்கு. சாப்பிடலாம். தேங்காய் பால் எடுத்து பண்ணீங்களா? ஆமாப்பா. தேங்காய் பால் எடுத்து பார்த்தீங்களா? சூப்பர் சமையல். என்ன? ஆமாம்மா. சாப்பிட்டு பாருங்க. ஒரு சிக்கன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆமா, வாங்க நேயர்களே, வாங்க நீங்களும் சாப்பிடலாம். ஒரு சிக்கன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. தேங்காய் பால் சிக்கன். தேங்காய் பால் சிக்கன் ஏறுங்க. அளவான காரம், அருமையான ருசி, நல்லா இருக்கும். நீங்களே சாப்பிடுறீங்க, எங்களையெல்லாம் கூப்பிட மாட்டேறீங்களே உறவுகளை எல்லாம். எல்லாரும் சாப்பிடலாம். வாய் திறந்து சொல்லுங்க. உறவுகளை கூப்பிடுங்க. வாங்க உறவுகளே சாப்பிட வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. வாங்க வாங்க. சும்மாவே நம்ம உறவுகள்ல ஒருத்தர் ரோயேஸ் சொல்லுவாரு, நீங்க அதுக்கு சோதா பண்றீங்களே, வாங்க உறவுகளேன்னு கூப்பிடணும்ல. நல்லா இருக்கு. சரி.